வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000 புதிய அப்டேட், விண்ணப்பதாரர்கள் சேர்க்கை, அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டம் பார்த்திங்கன்னா திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கும் திட்டம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக நிறைய திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண் திட்டம், மகளிர் விடியல் பயணம் சொல்லி பஸ்ஸில் இலவசமாக டிக்கெட் கொடுக்குற அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பம் அப்ளை பண்ணி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் துவங்கிய போது 1,06,00,000 பெண்கள் இதில் பயன்பெற்று இருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 1,16,00,000 பெண்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 10,00,000 பேர் மாதந்தோறும் 1, 2 அந்த வகையில் 10,00,000 பேருக்கு மேலே சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணலாம், அப்ளை பண்ணலாங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நிறைய தளர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னதை விட நிறைய தளர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு பண்ணால் கம்பல்சரி விண்ணப்பம் பரிசீலனை பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பம் வெரிஃபை பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேரில் செக் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட விண்ணப்பம் நீங்கள் அளித்த அனைத்து பதிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் மாதந்தோறும் ரூ. 1000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மகளிர் உரிமை தொகை பெறாதவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.